கிறிஸ்தவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நாமெல்லாம் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், ஒரே வேதத்தை படிக்கிறோம், ஒரே பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறோம். ஆனால் கிறிஸ்தவத்தில் ஏன் இவ்வளவு பிரிவுகள்? அன்பையும் ஒருமைப்பாட்டையும் வலியுறுத்திய கிறிஸ்துவின் சீஷர்களான நாம் ஏன் பிரிந்திருக்கிறோம்? இயேசு வனாந்திரத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்தபோது சாத்தான் வந்து சோதித்தான். முதல் சோதனையில் கற்களை அப்பமாக மாற்றும்படி கூறினான். அப்போது இயேசு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உபாகமம் 8:3 மேற்கோள் காட்டி பதிலளித்தார். அடுத்து சாத்தான் சங்கீதம் 91, 11, 12 வசனங்களை மேற்கோள் காட்டி, ஆலயத்திலிருந்து கீழே குதியும், உமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவர்கள் உம்மை தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றான். ஆனால் இயேசு மீண்டும் உபாகமம் 6:16 மேற்கோள் காட்டி, உங்கள் தேவனாகிய கர்த்தரை சோதித்து பார்க்காதே என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். இங்கே முக்கியமான காரியம் என்னவென்றால், சாத்தான் வேத பகுதியின் சில வார்த்தைகளை மேற்கோள் காட்டி இயேசுவை ஏமாற்ற முயற்சித்தான். ஆனால் இயேசுவோ சூழலுக்கேற்ற வசனத்தை மேற்கோள் காட்டி பதில் சொன்னார். இது ஒரு வசனத்திற்கு எதிராக மற்றொரு வசனத்தை மேற்கோள் காட்டுவதல்ல, சூழலுக்கேற்ற வசனத்தை எடுத்து விளக்கி காட்டுவதாகும். சூழலுக்கேற்ற வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்தி தருவார். ஆனால் சாத்தானோ ஒளியின் தூதனின் வேஷமிட்டு இயேசுவை சூழலின்றி வசனத்தின் சில பகுதிகளை கூறி ஏமாற்ற முயற்சித்தது போலவே தேவ ஊழியர்களிடமும் தந்திரமாக செயல்பட்டு ஏமாற்றுகிறான். இதுதான் கிறிஸ்தவத்தில் பல பிரிவுகளும் கோட்பாடுகளும் தோன்றுவதற்கான காரணம். எதிரி நம்மை சூழலுக்கு குருடாக்கும் போது ஒற்றுமையை உடைக்கும் கோட்பாடுகளையும் மரபுகளையும் உண்டாக்குகிறோம். அதனால்தான் சில ஊழியர்கள் சூழ்நிலைகளையும் உள்ளே மறைந்திருக்கும் ஆவிக்குரிய சத்தியங்களையும் புரிந்து கொள்ளாமல், ஆண்களுக்கு நீண்ட தலைமுறை இருந்தால் பரலோகம் போக மாட்டார்கள், கிளீன் ஷேவ் செய்து வெள்ளை உடை அணிந்தவர்கள் தான் ஊழியம் செய்ய வேண்டும், பெண்கள் பொன் ஆபரணங்கள் போட்டாலோ நாகரிகத்திற்கேற்ற உடை அணிந்தாலோ நரகத்துக்கு போய்விடுவார்கள், முக்காடு போடாமல் ஜெபிக்கும் பெண்களின் ஜெபம் கேட்கப்படுவதில்லை, குழந்தைகளின் தலையில் தண்ணீர் தெளிப்பதுதான் ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் வரங்கள் பழைய அப்போஸ்தலர்கள் காலத்திலேயே முடிந்து விட்டது என்றெல்லாம் பிரசங்கிக்கிறார்கள். பாடல்கள், இசை, ஆராதனை கூட வாக்குவாதங்களாக மாறிவிட்டன. ஆனால் இவைகளெல்லாம் சுவிசேஷம் அல்ல, ரட்சிப்படைய தேவையான தகுதிகளும் அல்ல. சூழலை விட்டு வசனத்தின் ஒரு பகுதியை எடுத்தால் நாம் சாத்தானின் கண்ணியில் விழுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து மத சடங்குகளையோ கலாச்சார வழக்கங்களையோ பின்பற்றுவதை வலியுறுத்துவதற்காக மறிக்கவில்லை. எந்த போதனையையும் சூழலோடு சோதித்து பாருங்கள், இயேசுவின் அடிப்படை போதனைகளோடு ஒப்பிட்டு பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரிடம் வசனங்களில் மறைந்திருக்கும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். சாத்தானிடம் ஏமாந்து கிறிஸ்தவத்தில் பிரிவினைகளை விதைக்காதீர்கள். ஆமென்.